ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு கமர் சமையல் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, கேக் செய்கிறது எப்படின்னாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுவும் வந்து ஸ்பாஞ்ச் கேக், ரொம்பவே கம்மியான பொருளை வச்சு ரொம்ப சாஃப்டான கேக் எப்படி பண்ணுறதாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வாங்க இப்போ இந்த கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த கேக்குக்கு நாங்கள் 4 முட்டை எடுத்துக்கிட்டோம். 1 கப் சர்க்கரை நாங்கள் இங்கே எடுத்துக்கிட்டோம். அதே அளவு 1 கப் மைதா. இப்போ நம்ம இந்த மிக்ஸி ஜாரில் 3 ஏலக்காய் நம்ம இங்கே சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1 கப் சுகர் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 1 கப் மைதா நம்ம இங்கே சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதில் 4 முட்டையை நம்ம இங்கே இதில் உடச்சி ஊற்றிடலாம். இப்போ நம்ம இதில் 1 ஸ்பூன் நம்ம பேக்கிங் சோடா நம்ம கொஞ்சமாக நம்ம இங்கே சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நம்ம இங்கே ஒரு சிட்டிகை அளவு நம்ம உப்பு இங்கே சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நம்ம இங்கே வாசனைக்கு 1 ஸ்பூன் அளவு நம்ம பன்னீரை நம்ம இங்கே சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கிட்டதுக்கப்புறம் மிக்சியில் நம்ம நல்லா அரைச்சிடலாம். நல்லா அரைச்சாச்சு. இப்போ நம்ம அடுத்ததாக நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இதை வந்து ஒரு பவுலில் நம்ம ஊற்ற போகிறோம். நம்ம அந்த கன்சிஸ்டன்சியை நம்ம அந்த பவுலில் ஊற்றுறதுக்கு முன்னாடி நம்ம அந்த பவுலுக்கு மேலே நாங்கள் இந்த பார்ச்மெண்ட் பேப்பர் வச்சு அதுக்கு மேலே நாங்கள் அந்த கீயை நாங்கள் ஸ்ப்ரெட் பண்ணுறோம். பேப்பர் நம்ம எதுக்கு வைக்கிறோன்னா, கேக் வந்து ஈஸியாக எடுக்கிறதுக்கு தான் இது வந்து வச்சுருக்கோம். சப்போஸ் அது இல்லைன்னா கூட நம்ம சாதாரணமாக பவுலில் கீயை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம பவுலில் நல்லா கீயை ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச இதை நம்ம ஊற்றிடலாம். இங்கே ஸோ இப்போ நம்ம இது வந்து பேக் பண்ண போகிறோம். இது வந்து பேக் பண்ணுறதுக்கு நாங்கள் அவன் எதுவும் யூஸ் பண்ணல. சாதாரணமாக ஒரு குக்கரில் தான் வச்சு எடுக்க போகிறோம். குக்கரில் விசில் எடுத்துட்டோம். ஸோ கீழே ஏதாவது ஸ்டாண்ட் வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம இந்த பவுலில் நம்ம இங்கே வச்சிடலாம். இதை வச்சுட்டு ஒரு 20-25 மினிட்ஸில் நம்மளோட கேக் ஆகிடும். பார்த்தீங்களா, நம்மளோட கேக் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு 20-25 மினிட்ஸில் நம்ம வந்து அவன் இல்லாமலே நம்ம இந்த கேக்கை வந்து நல்லா செஞ்சு முடிச்சிடலாம். இது வந்து ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்ல சாஃப்டாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு கூட நம்ம இதை செய்யலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் உங்கள் பதிவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.